இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சின்ன சுப்பராய பிள்ளைக்கு விரைவில் சிலை நிறுவப்படும் என்று சின்ன சுப்பராய பிள்ளை நினைவு தின நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். புதுவை நகராட்சி அறப்பணி அவை சார்பில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையரும் அறப்பணி அவை உறுப்பினருமான அழகிரி வரவேற்று பேசினார். அரசு கொறடா நேரு வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சின்ன சுப்பராய பிள்ளையின் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி சின்ன சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் மதிய உணவு பெறும் ஏழைகளுக்கும் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கும் புத்தாடை வழங்கி பேசுகையில், புதுவைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஏழைகளின் பசிப்பிணியை போக்கிய வள்ளல் தமது சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்காக உயில் எழுதி அரசிடம் ஒப்படைத்தார். அதன்படி அரசு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாகவும் விரைவாக அவருக்கு சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர், இந்த சத்திரம் மூலமாக 7 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பயன்பெற்று வருவதாக பேசினார். விழாவில் புனித சம்மனசுக்கள், ராகினி தேவாலய அருள் தந்தை மைக்கேல் ஜான் மற்றும் அதிகாரிகள், முதியோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்திருந்தது. நகை பறித்ததாக போலீசார் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று டிஐஜி சுக்லா கூறியுள்ளார். இது தொடர்பாக டிஐஜி சுக்லா கூறுகையில், சிதம்பரத்திலிருந்து புதுவையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக 4 பேரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த நகைகளை மீட்டனர். ஆனால் நகைகள் முழுமையாக கணக்கு காட்டப்படவில்லை என்றும் போலீசாரே நகைகளை அபகரித்துக் கொண்டதாகவும் புகார் எழுந்ததால் இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியதால் தற்போது சிதம்பரம் மற்றும் புதுவையில் நகைகளை இழந்தவர்களிடம் கணக்கு கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கொடுக்கும் பட்டியலில் இருந்து எவ்வளவு நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது, எவ்வளவு நகைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்ற விவரங்களில் தெரியவரும். அப்பொழுது மீட்கப்பட்ட நகைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புதுவை புனித சூசையப்பர் ஆலய கல்வி நிதி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். புதுவை வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலய புனித சூசையப்பர் சபை கல்வி நிதி அறக்கட்டளை சார்பில் 33ஆம் ஆண்டு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா, அறக்கட்டளை 2ஆம் ஆண்டு விழா சபை தலைவர் வெரோனஸ் ஆந்துவான் தலைமையில் வினோபா நகர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் முன்னிலையில் நடைபெற்றது. சபை பொருளாளர் கிரான்வில் உத்ரியதால் வரவேற்று பேசிய விழாவில் உதவி செயலாளர் அருள் பிரபாகரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட, பாசிக் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் ஆனந்த் வாழ்த்துரை வழங்கி பேசுகையில், மாணவர்கள் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரியில் ஆடியெடுத்து வைப்பது ஒரு தனி உலகத்திற்கு சென்றது போலிருக்கும். மேலும் இன்றைய சூழலில் உலகமே நம் கைக்குள் இருப்பது போல் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டதால் மாணவர்களை தமது ஊரிலேயே படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி பெற்றோர்கள் அவர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி படிக்க வைத்தால்தான் மாணவர்களிடையே மனதைரியமும் பல்வேறு தரப்பினரிடையே பழகும் வாய்ப்பும் ஏற்படும்.
மேலும் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற செய்து போட்டிகள் அதிகரித்துள்ள உலகில் அவர்களின் திறமைகளை வளர்க்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார். இந்த படிப்புக்காக உதவி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண சேவை கிடையாது, ஒரு மிக உன்னதமான சேவை. ஸ்கூல் படிப்பு, அதாவது பள்ளி படிப்புன்றது வந்து வாத்தியார் இருப்பாங்க, காம்பவுண்டர் விட்டு ஸ்கூல் விட்டு வெளியிட்டானோடனே வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, திருப்பியும் வந்து காலையில் திருப்பியும் நம்ம ஸ்கூலுக்கு வந்துடும். இது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை. ஒன்ஸ் நீங்கள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அது ஒரு தனி உலகம். ஃபாதர் சொல்ற மாதிரி படிப்பு ஒன்றி பத்தாது, பிராக்டிக்கலா நம்ம இந்த உலகத்தை வந்து 12th காலேஜ் முடிச்சுட்டு நம்ம உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைங்க வந்து அந்த காம்படிஷன், உலகத்தில் அவ்வளோ காம்படிஷன், அவ்வளோ போட்டா போட்டிருக்கு. அப்போ நம்ம குழந்தைகள் வந்து அவ்வளோ காம்படிஷன் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் வந்து உதவியா இருந்து பாடத்திட்டத்துக்கும் சரி பிராக்டிக்கலா நல்லது கெட்டதெல்லாம் முடிவு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் இங்க இருந்துன்னே நீங்க வந்து ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிசினஸ் வந்து இருக்குது, வெர்ச்சுவல் ஆபீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது பாண்டிச்சேரியில் இருந்துன்னே நீங்க நியூயார்க்ல வந்து ஒரு ஆபீஸை நம்ம திறந்துக்கலாம், நம்மளோட பிசினஸ் அங்க வந்து நடத்தலாம். அப்ப கவனிச்சு பாருங்க, பாண்டிச்சேரி போய், தமிழ்நாடு போய், இந்தியா போய், உலகமே ஒன்னாயிடும். அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய உலகத்துல வந்து காம்படிஷன், போட்டா போட்டி அதிகமா இருக்குது. அப்ப அந்த மாதிரி உலகத்துல நம்மளுடைய குழந்தைகள் போகும்போது நம்ம ஊர்ல படிக்கிறதோட வெளிமாநில படிச்சு நிறைய ஜனங்களை மீட் பண்ணி, நிறைய அதிகாரிகள் மீட், நல்ல பெரிய பெரிய ஆளுங்க மீட் பண்ணி நம்ம படிப்பு திறனை வளர்த்துக் கொள்வதுதான் நல்லது. தொடர்ந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் 33 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி கல்வி சேவை புரிந்து வரும் சபையின் தொண்டினை பாராட்டுவதாகவும், இப்பகுதி பங்கு மக்கள் தங்கள் பிள்ளைகளை வாரந்தோறும் சபையின் பிரார்த்தனைக்கு தவறாமல் அனுப்பி அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்ட வேண்டும். ஏனென்றால் சரியான பழக்க வழக்கம் இல்லாமல் இளைஞர்கள் கெட்டு சீரழிந்து வருவதால் பெற்றோர்கள் உரிய கவனம் செலுத்தி தங்கள் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தினால் அவர்கள் நன்றாக பயின்று சாதனை படைத்து பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தருவார்கள் என்று பேசினார். இந்த நேரத்தில் பங்கு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. நீங்க பங்கு மக்களாகிய தாய் தந்தையர்கள் உங்கள் குழந்தைகளை மட்டும் வாரம் கோயிலுக்கு நடப்பதை மட்டும் தவறாதீங்க. ஏன்னா இளைஞர்கள் சீரழிவு இந்த பாதையில வந்து அவங்க வந்து தவிர்க்கணும்னா கோயிலுக்கு நடப்பது மட்டும்தான் ஒரே வழி. வாரத்தில் ஒரு நாள் நடத்தினா போதும், ஒரே ஒரு பூசையை முழு பூசையை கண்டுக்கானா போதும். அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அந்த ஒரு வருடத்துல அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்துல அந்த மறைநூல் வழியா அவங்களுக்கு அந்த பாடங்கள் அவனுக்கு ஏறும்போது அவன் எந்த ஒரு தப்பு நடக்க பண்ண மாட்டான். எல்லாருமே தாய்மொழியில் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இதயத்தின் ஆழ்ந்த அடித்தளத்திலிருந்து நேசிக்க வேண்டும். அவனை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனை படிக்க வச்சிடணும். அவன் ஒரு 1000 மார்க் அவனை கிளாஸ் பண்ணுறீங்கன்னா போதும், அவன் அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியே பார்த்துக்குவான். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு குழந்தைங்க நீங்க அதிக அன்பு செலுத்துங்க. அவனை 10th மட்டும் அவனை நல்ல கவனம் செலுத்தி ஒரு 450 மார்க்கை கிளாஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து அவன் 12th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே ஒரு 1100 மார்க் அவனை கிளாஸ் பண்ணுறீங்கன்னா போதும், அதுக்கு கூட அவன் வந்து உங்களுடைய ஃபேமிலியை பொறுப்பேற்பான். ஏன்னா நம்ம பல்வேறுடைய மக்கள் படிப்புல வந்து எந்த இடத்துல போனாலும் கொஞ்சம் குறவா இருக்கிறதா கேள்விப்படுறேன். அந்த வேலையை வச்சோம்னா நீங்க பிள்ளைங்களுக்கு அதிகமான அன்பு செலுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க. படிச்ச எதிர்காலத்தில் உங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் நல்லா கொண்டு வந்து இந்த பங்குக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். விழாவில் புனித சூசையப்பர் சபை மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசும், குடும்ப வாழ்வில் மறைக்கல்வி என்ற தலைப்பில் நடைபெற்ற விவிலிய பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டினர். நிறைவில் சபை துணைத் தலைவர் பெனால் அந்தோணிசாமி நன்றி கூறினார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அப்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் திடீரென சட்டசபை வளாகத்திற்கு வந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசினார். இந்த சந்திப்பிற்கான காரணம் தெரியவில்லை. ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பேசியிருக்கலாம் என்றும்
காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக பிரணாப் முகர்ஜியை நிறுத்தியுள்ளதால் புதுவை காங்கிரஸ் தலைவர்கள் அவரை சந்தித்து பேச முடியாத சூழ்நிலை உள்ளதால் அவர் சந்தித்து பேசியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. புதுவை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அவரது பிறந்த நாளன்று புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த 33 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னிலையில் 33 குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. விழாவில் INTUC தலைவர் ரவிச்சந்திரன், இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் சேகர் மற்றும் நிர்வாகிகள், பல்வேறு அணியினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.